வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெண்டர் முறைகேடு குறித்து கருத்து தெரிவிக்க அறப்போர் இயக்கத்திற்கு தடை கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு சென்றவர்களின் பட்டியலை சேகரிக்கும் சென்னை உளவுத்துறை போலீசார் நேரடியாக தொடர்பு கொண்டு விவரங்கள் கேட்பதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 56,520 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களில் 1040 ரூபாய் உயர்வால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. சென்னை சிட்லப்பாக்கம் அருகே உள்ள என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவின் வீட்டில் வருவாய்த்துறை திடீர் சோதனை. சிசிங் ராஜா கூட்டாளிகள் குறித்த தகவல், நிலம் தொடர்பான ஆவணங்களை கைப்பற்ற ரெய்ட் என தகவல். என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜாவின் உறவினர்கள் தொடர்புடைய இடங்களில் வருவாய்த்துறையினர் திடீர் சோதனை. வில்லிவாக்கம், சேலையூர், தாம்பரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நடக்கும் அதிரடி ரெய்ட். சென்னை திருவேற்காடு அருகே வீட்டை இடித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கார்பெண்டர் தற்கொலை செய்த விவகாரம். நீதி கேட்டு 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைமேடை எண் 3 மற்றும் 4 காட்சிப் பொருளாக காணப்படும் நகரும் படிக்கட்டுகள். பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வரும் நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மழைநீருடன் தேங்கி நிற்கும் கழிவுநீர். நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி. சேலம் அம்மாப்பேட்டை பிரதான சாலையில் மந்தமாக நடைபெற்று வரும் தரைமட்ட மேம்பால பணிகள். விரைந்து பணிகளை முடிக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் முன்பு சாலையின் இருபுறங்களும் கடைகளால் ஆக்கிரமிப்பு. பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல முடியாமல் தவிப்பு. போதிய விளையாட்டு உபகரணங்கள் இல்லாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவரும் உதகை டேவிஸ் பூங்கா. உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. கத்திக்குத்தில் காயமடைந்து சென்னை கிண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவர் பாலாஜி வீடு திரும்பினார். சில நாட்கள் வீட்டில் ஓய்வெடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தல். தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் தொடரும் கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து செல்லும் மழைநீரால் மக்கள் அவதி. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வீடுகளுக்குள்ளே மக்கள் முடங்கியதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்குள் சொட்டு சொட்டாக ஒழுகிய மழைநீர். பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள் கடும் அவதி. தேனி மாவட்டம் கும்பகரை அருவியில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதுகாப்பு கருதி வனத்துறை நடவடிக்கை. சென்னை மயிலாப்பூரில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணி. போக்குவரத்து சேவை முற்றிலும் பாதிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் யானை தாக்கி பாகன் உள்ளிட்ட 2 உயிரிழந்த விவகாரம். கோயில் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. வேலூரில் வீட்டில் யானை தந்தம் மற்றும் பல் பதுக்கி வைத்திருந்து 8 பேர் கைது. ரகசிய தகவலின் பேரில் வனத்துறை அதிரடி நடவடிக்கை. மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் குட்டியுடன் சாலையை கடந்து சென்ற காட்டு யானைகள். தன் மீது மண்ணை இறைத்துக் கொள்ளும் வீடியோ இணையத்தில் வைரல். வேடச்சந்தூர் அருகே குடகனாறு அணை நிரம்பியதால் மூழ்கிய ஆற்றுப்பாலம். முழங்கால் அளவு தண்ணீரில் இறங்கி ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள். உலகில் நடைபெற்று வரும் போர்களால் தெற்கு நாடுகளில் உணவு, எரிபொருள், உரம் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் என G20 மாநாட்டில் பிரதமர் மோடி கவலை. தெற்கு நாடுகள் சந்திக்கும் சவால்கள் முக்கியத்துவத்தை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என உலக தலைவர்களுக்கு வலியுறுத்தல். மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 107வது பிறந்தநாள் விழா. டெல்லியில் உள்ள சக்தி ஸ்தலத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முழுவதும் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பு போராட்டம். பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களை மத்திய அரசு புறக்கணித்ததற்கு எதிர்ப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாளை சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு.